ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான முகாம் குறித்து தமிழக அரசு ஒரு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 5/7/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு சட்டமன்ற பேரவையில் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் பணிகள் துவங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுரையின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகரப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் துவங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 10,000 சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முதல் முகாமினை வரும் 15/7/2025 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டம் ஜூலை 15 முதல் நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் ஜூலை 15 அன்று மட்டும் இல்லைங்க, ஜூலைலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கண்டினியூவாக உங்களுக்கு முகாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கு அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்களும் ஊரக பகுதிகளில் 6232 முகாம்களும் நடைபெறும். இந்த முகாம்களில் நகர பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளும் ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகளும் வழங்கப்படும். அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகளை வழங்க மருத்துவ முகாம்களும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள் இடம் குறித்த விவரங்கள் அங்கு வழங்கப்பட உள்ள பல்வேறு அரசு துறையின் திட்டங்கள் சேவைகளை விவரித்து அவற்றில் பயனடைவதற்கான தகுதி என்ன, தேவைப்படும் ஆவணங்கள் என்ன குறித்து தெரிவிப்பதோடு தகவல் கையேட்டினையும் விண்ணப்பத்தினையும் வழங்குவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மேலும் இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும். இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் குறித்த விவரங்களை பொதுமக்களுக்கு முறையாக தெரிவிப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக சென்று விண்ணப்பம் மற்றும் தகவல் கையேடு வழங்கும் பணி 7/7/2025 முதல் தொடங்க உள்ளது. இந்த பணி 3 மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். இப்பணிக்காக சுமார் 1,00,000 தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் பகுதியில் நடைபெறும் முகாம்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற மாரி இந்த ஒரு செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் மட்டும் தான் நடத்துவாங்க. பட் 3 மாதம் எதுக்காக தொடர்ச்சியாக போகுது அப்படின்னா ஒரே நாளில் எல்லா ஊர்கள்லையுமே எல்லா கிராமங்கள்லேயும் முகாம் போற்ற முடியாது. ஏன்னா பார்த்தா ஒரு தாலுக்கு ஒரு அஃபிஷியல் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க சொல்ல இப்போ ஒரு ஃபிர்கா ஒரு தாலுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 5 கிராமத்தை சேர்த்து ஒரு முகாம் ஏற்படுத்துவாங்க. பெரிய பெரிய கிராமம்னா 3 கிராமம் சேர்த்து ஒரு முகாமாக ஏற்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி மக்களுடன் முரணுக்கான முகாம் எப்படி நடத்தோ சேம் அதே மாதிரி தாங்க இது உங்களுக்கு நடைபெற போது, எந்த மாற்றமும் இல்லை. மொத்தமாக தமிழகம் முழுக்க 10,000 முகாம் ஏற்படுத்துகிறாங்க. உங்கள் ஊருக்கு என்றைக்கு முகாம் நடக்கும் அப்படின்றதுக்கான தேதியை கண்டிப்பாக விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. பட் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 15ஆம் தேதி அன்னைக்கே உங்களுக்கு முகாம் நடைபெற்றும் அப்படின்னு இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கிராமங்களில் முகாம் நடக்கும். அதுக்கேற்ற உங்கள் ஊரில் என்றைக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. 3 மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் உங்களுக்கான முகாமை ஏற்படுத்தலாம். 15ஆம் தேதி சொல்லிட்டாங்களே 15ஆம் தேதிலாம் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் 15ஆம் தேதி முகாமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் உங்கள் கிராமத்துக்கு 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. கிராமத்துக்கு ஏற்ற மாரி உங்களுக்கான தேதி மாறுபடுங்க. உங்களுக்கான தேதி என்ன அப்படின்றத உங்கள் ஊரில் சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு அந்த முகாமில் தேவையான இன்ஃபர்மேஷன் மகளிர் உரிமை தொகை மட்டுமல்லாது எல்லா ஸ்கீமே, அதாவது மொத்தமாக 16 மொத்தம் 46
வகையான சேவைகள் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பட்டா விவரங்கள் மாற்றணும், நிலம் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், மருத்துவ காப்பீட்டுக்கான முகாம் வேணும், மருத்துவ காப்பீட்டுக்கான அட்டை வேணும், வருமானம், ஜாதி, இருப்பிடம் போன்ற எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், மொத்தமாக 15 டிபார்ட்மெண்ட் வராங்க. ஸோ பென்ஷன் வாங்கணும், இந்த மாதிரி திருமண உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப் வாங்கணும், எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி இந்த முகாமில் நீங்கள் பெற்றுக்கலாம். கடன் வேணும், லோன் வேணும், பிஸ்னஸ் வாங்குறதுக்கு லோன் வேணும், இந்த மாதிரி சலுகைகள் வேணும், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றத கொடுத்து அப்டேட் பண்ணிடுறோம். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அந்த வாலண்டியர்ஸ் வந்து வீடு வீடாக உங்ககிட்ட வந்து என்னமான ஸ்கீம்லாம் இருக்குது, உங்களுக்கு எந்த ஸ்கீம் வேணும், உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா, அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் முதற்கொண்டு அவங்களே கொடுத்துட்றாங்க. அது என்னிலிருந்து அப்படின்னா நாளைக்கு 7/7/2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி ஒரு சில கிராமங்களுக்கு லேட் ஆகலாம், பட் நாளை முதல் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்படும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. 3 மாதங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 1,00,000 வாலண்டியர்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. வீடாக சென்று தகவல் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. கையேடு, அதாவது என்னமான ஸ்கீமுக்கு என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும், எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகைக்கு விடுபட்டவங்க, புதுசாக தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த முகாம் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் தருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அன்னைக்கு போயிட்டு அந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 45 நாட்களுக்குள்ளே அந்த மனுக்கள் மீது தீர்வு காணப்படும். ஸோ 45 நாட்களுக்குள்ளே தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த மாதம் தான் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மகளிர் உரிமை தொகை தகுதி பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 21 வயசுக்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பெண்கள் இருக்கணும். 21 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும், ரேஷன் கார்டு தேவைப்படும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மற்ற இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் பற்றிலாம் கேட்பாங்க. அது எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தா வீடியோ வந்து சேரும். ஸோ இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், 2 லட்சத்துக்குள்ளே ஆனுவல் இன்கம் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் ஒருத்தர் அப்ளை பண்ணலாம். குடும்பத்துக்கு ஒரு நபர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆண்டுக்கு 2 லட்ச ரூபாய்க்குள்ள வருமானம் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மின்சாரம் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு கீழே மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 5 ஏக்கருக்கு குறைவாக நஞ்ச நிலம், 10 ஏக்கருக்கு குறைவாக புஞ்ச நிலம் வச்சுருக்கணும். அதுமாரி வந்து பார்த்தா அந்த ஐடிலாம் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக அதுக்கான இன்ஃபர்மேஷன் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த மகளிர் உரிமை தொகையான கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயுமே இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.